திட்டமிட்டபடி விஜய் பதவி ஏற்பதுல சிக்கல் அப்படின்னு நமக்கு செய்தி இருக்கிறது. திரைமறைவில் பேசப்படக்கூடிய அதிரடி நகர்வுகள் என்ன திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கைகோர்க்கும் திமுக அதிமுக. திட்டமிட்டபடி விஜய் பதவி ஏற்பதுல சிக்கல், கைகோர்க்கும் திமுக அதிமுக ஒரு முக்கியமான நகர்வா பார்க்கப்படுகிறது. திரைமறைவில் இப்படி நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கைகோர்க்கும் திமுக அதிமுக. திரைமறைவில் பேசப்படக்கூடிய அதிரடி நகர்வுகள், கைகோர்க்கும் திமுக அதிமுக. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி விஜய் பதவி ஏற்பதுல சிக்கல் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு பின்னணியில திரைமறைவில் பேசப்படக்கூடிய அதிரடி நகர்வுகள், திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறதா, அப்படி பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதான் நம்ம பெருஞ்செய்தியில பார்த்துட்டு இருக்கிறோம். திட்டமிட்டபடி விஜய் பதவி ஏற்பதில் சிக்கலா? தாவேகாவிற்கு ஆதரவு கிடைப்பதில் சிக்கல் அப்படின்ற செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைத்து விலகும் சிபிஎம். ஒரு முக்கியமான கோணம் நமக்கு கிடைக்கிறது. சிபிஎம் பாதையில் சிபிஐ விசிக. காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைத்து சிபிஎம் விசிக தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைத்து அரசியல் காட்சிகள் மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. சிபிஎம் பாதையில் சிபிஐ விசிக. திமுக தலைமையை சந்தித்த சிபிஎம் தலைமை, கலந்தாய்வு கூட்டத்தை தள்ளி வைத்த விசிக. தாவேகா ஆதரவுல பின்னடைவு, இதுவும் முக்கியமான ஒரு கோணமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு கிடைப்பதில் பின்னடைவா? திமுக தலைமையை சந்தித்த சிபிஎம் தலைமை அண்மையில சந்தித்திருந்தார். கலந்தாய்வு கூட்டத்தை விசிக தள்ளி வைத்திருக்கிறது. இதெல்லாம் அடுத்தடுத்த காட்சிகளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவேகா அந்த நம்பர், அந்த மேஜிக் நம்பரை பெறுவதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா? திமுக கூட்டணி கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி, ஐயம் எழுகிறது. அண்மையில தான் திமுக தலைமையை சிபிஎம் தலைமை சந்தித்தது. விசிகவிலும் ஒரு முக்கியமான நகர்வு, கலந்தாய்வு கூட்டம். இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை நடத்துறோம்னு சொன்னாங்க. அதையும் அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தாவேகாவிற்கு ஆதரவு கிடைப்பதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. திமுக தலைமையை சந்தித்த சிபிஎம் தலைமை, கலந்தாய்வு கூட்டத்தை தள்ளி வைத்த விசிக. தொடர்ந்து திமுக தலைமையை காங்கிரஸில் இருந்து யாரும் சந்திக்கல. ஆனா சிபிஎம் தலைமையை சந்தித்ததும், நாங்க இன்னும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று சிபிஎம் தலைமை அவர் பேட்டி கொடுத்ததும் ரொம்ப முக்கியமான அம்சம். அந்த இடத்துல இருந்தான் தாவேகா ஆதரவை பெறுவதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. திராவிட கட்சிகள் மரபை நீட்டிக்க முயற்சி. திராவிட கட்சிகள் மரபை நீட்டிக்க முயற்சி. அதிமுக திமுக தனித்தனியே ஆலோசனை என்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு, இப்படி ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. திராவிட கட்சிகள் மரபை நீட்டிக்க முயற்சி. அதிமுக திமுகவில் தனித்தனியே ஆலோசனை நடத்தப்படுவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு, அப்படி ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதை தான் நம்ம அண்மை செய்தியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
திராவிட கட்சிகள் மரபு இதுவரைக்கும் இருதுருவ அரசியல் தான் இருந்தது, திமுக அதிமுக என்று. இன்னைக்கு ஒரு புதிய சக்தி தாவேகா வந்திருக்கிறது. இதன் காரணமாக அதிமுக திமுக கைகோர்க்க வியூகம் வகுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. திராவிட கட்சிகள் மரபை நீட்டிக்க முயற்சி. அதிமுக திமுக தனித்தனியே ஆலோசனை. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு, அப்படி ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழக அரசியல் காட்சிகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு நிறைய அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கின்றன. அதுல ரொம்ப முக்கியமாக திமுக அதிமுக தரப்பு கொஞ்சம் மௌனம் காத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது தனித்தனியே ஆலோசனை செய்வதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு, அப்படி ஒரு வியூகம் வகுக்கப்படுவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. இதன் நோக்கம் என்பது திராவிட கட்சிகளினுடைய மரபை நீட்டிக்க முயற்சி. இங்கு திமுக அதிமுக இவர்கள்தான் இருக்க வேண்டும் என்கிற வியூகம் வகுக்கப்பட்டு அப்படி ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு, அப்படி ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறதா?